بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால், அவனுடைய அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசில் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இதுவரைக்கும் 274 ஆயத்துகளை முடித்து 275 81 வரைக்கும் 281 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். பாடத்தின் வரிசையின்படி பார்த்தால் இது 422 422 பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 422 422 பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன, இதில் நாம் எது சம்பந்தமாக பேச போகிறோம்? இந்த ஆயத்துகளுடைய தொகுப்பு இருக்கு அல்லவா, அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய 475வது ஆயத்தின் ஆரம்பம். அந்த ஆயத்திலிருந்து 471வது ஆயத்தான வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா இதுலமூன் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த விஷயங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் இதனுடைய இலக்கியங்கள், இதனுடைய விளக்கங்கள், இதனுடைய அகராதி பொருள், இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்திற்கும் உள்ள தொடர்புகள் எல்லாம் பார்த்து முடித்து விட்டோம். இங்கு நாம் காண இருப்பது வசனங்களின் பயன்கள். கிதாபுடைய ஆசிரியர் எப்பொழுதுமே வழக்கமாக இறுதியாக, அதாவது தன்னுடைய ஒவ்வொரு தலைப்பாக கொண்டு வந்து விட்டு இறுதி தலைப்பாக வசனங்களின் பயன்கள் அல் ஃபவாயித் என்பதாக கொண்டு வருவார்கள். அதில் அந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது, என்ன படிப்பினை கிடைக்கிறது, என்னென்ன விஷயங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது என்பதெல்லாம் அதில் நமக்கு தெளிவாக சொல்லப்படும். அந்த அடிப்படையில் இங்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன, வட்டியினால் சமூகம் வீழ்ச்சி அடையும். வட்டி என்பது வளர்ச்சி கிடையாது, அது ஒரு வீழ்ச்சி. ஒரு தனி மனித வீழ்ச்சி கிடையாது, மாறாக ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சி அதில் இருக்கு. வட்டி அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் சமூகத்துடைய வீழ்ச்சி, சமூகத்துடைய இழப்பு எல்லாமே, மரணம் அதிகரிக்கும் என்பதெல்லாம் வந்திருக்கு. அப்போ மரணமே அதிகரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் ரிபாவை அழித்து விடுகிறான். ஃபஅذنوا بحرب من الله, அல்லாஹ்விடமிருந்து போர் அறிவிப்பு வருது. ஒரு ஊரில் 10 பேர் வட்டி வாங்குறாங்கன்னு சொன்னால் சுற்றி உள்ளவங்க, ஒரு போர் வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேதம் தான் ஆகும். போரில் கலந்து கொள்ளாதவங்களுக்கும் அதில் சேதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அந்த மாதிரி தடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏற்படுறது, அவங்களுக்கு நேர்வழி விஷயமாக எடுத்து சொல்கிறது, இந்த வட்டியினுடைய வட்டியினுடைய கெடுதி, அதனுடைய பயனற்ற தன்மையை மக்களிடம் எடுத்து சொல்லி அதை விட்டு என்ன செய்யணும், மக்களை பாதுகாக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, வட்டியின் மூலம் சமூகம் வீழ்ச்சி தான் அடையும், சமூகத்தில் பின்னடைவு ஏற்படும், முன்னேற்றம் என்பது ஏற்படாது. எப்படி சதக்காவின் மூலம், தர்மத்தின் மூலம் சமூகத்தினுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தில் சமூகம் தேங்கி கிடப்பது உயர்ந்து விடும், ஒரு சமூக ஒற்றுமை ஏற்படும், பலவிதமான காரியங்கள், மக்கள் தங்களுடைய தேவைகளை அடுத்தவருடைய எதிர்பார்ப்பின்றி நிறைவேற்றி விடுவார்கள். எப்பொழுது சதக்கா சரியான முறையிலே கொடுக்கப்படுகிறதோ அந்நிலையில். அது கொடுக்கப்படாமல் வட்டி கூடிடுச்சு, வட்டியினுடைய நிலை தான் ஏற்படுதுன்னா, வட்டியை கொண்டு மனிதனுடைய உள்ளத்துல கஞ்சத்தனம் அதிகரித்து கொண்டே இருக்கும், கல்தன்மை, உள்ளம் இறுகக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் அடுத்தவங்களுக்கு உதவி பழக்கம் தூரமாகிவிடும். இப்போ இதெல்லாம் ஏற்படும் போது சமூகத்தில் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி, இது போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய வீழ்ச்சியும் முழு சமூக வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே வட்டியை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹு தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கூட யகுலூன ரிபா, ரிபாவை சாப்பிடக்கூடியவள் என்று சொல்லுகிறான். புழங்கக்கூடியவள், வாங்கக்கூடியவள், கொடுக்கக்கூடியவள் என்றால் சாப்பிடக்கூடியவள் என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அதன் மூலம் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அவ்வளவு பேருக்கு அது நஷ்டம் இருக்கிறது என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கூறக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கேட்போம், விளக்கங்களை அறிந்து கொள்வோம். பாருங்கள், உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். கிதாபுடைய ஆசிரியரின் போங்கிக்கேற்ப அவர்களுடைய நடைமுறையின் வழிமுறைக்கேற்ப நாம் பார்த்து வரக்கூடிய அந்த வரிசை, முதலாவதாக எப்பொழுதுமே கிதாபுடைய ஆசிரியர் அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொடர்பு சம்பந்தமான ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை எடுத்து கூறுவார்கள். அதைத் தொடர்ந்து அல் லுகத் அல் அகராதி என சொல்லப்படக்கூடிய அது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படும். அதற்கு பின்பு அகராதிற்கு பிறகு தப்சீர், ஆயத்துகளுடைய தப்சீர் சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக எடுத்து கூறுவார்கள். அதற்கு பிறகு அல் பலாகா, இலக்கியம் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்ததாக அல் ஃபவாயித், பயன்கள் சம்பந்தமான விஷயம். அப்ப இந்த 5 விஷயங்களின் தர்த்தீபின் அடிப்படையில் தான் வரிசையாக தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்துகள், அதாவது 200 இந்த ஆயத்துகள் சம்பந்தமான விஷயங்களில் எல்லா விஷயங்களும், உதாரணமாக இலக்கியம் வரைக்கும் முடிவுற்றது. அதற்கு பின்னுள்ள விஷயங்களை, அதாவது அல் ஃபவாயித் சம்பந்தமான விஷயங்கள், தெளிவுகளைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு நமக்கு 275வது ஆயத்திலிருந்து 281வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் பெரும்பாலான விஷயங்கள் முடிவுற்றன. இப்பொழுது அது சம்பந்தமான அல் ஃபவாயித், இலக்கியம், அதாவது பயன்கள் சம்பந்தமான விஷயங்களே பாக்கியாக இருக்கிறது. இதை நாம் கொஞ்சம் கவனமாக, அதாவது ஒவ்வொரு ஃபவாயித் என்று சொல்லும்போது கிதாபுரி ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் ஒரு பெரும் நோக்கத்தை மையமாக வைத்து படிக்கக்கூடிய ஒரு காரியங்களுக்கும் சாமியன்களுக்கும் ஒரு முழு புரோஜனத்தை, பலனை தர வேண்டும், படிப்பினையை தந்திரல வேண்டும். அதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமல் செய்து நேர்வழியை, சீரான பாதையை செவ்வனே பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த தர்த்தீபை பயன்படுத்துகிறார்கள். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல் ஃபவாயித், பயன்கள் சம்பந்தமாக படிப்பினைகள், இதை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப அல் ஊலா அல் ஃபவாயித், பயன்கள்ல அல் ஊலா முதலாவது, அப்பர பி கௌலி, அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை கொண்டு அமைத்திருக்கிறான், தாபீராக கொண்டு வந்திருக்கிறான். யஅகுலூன ரிபா, யஅகுலூன ரிபா அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. இப்போ இந்த இடத்துல யஅகுலூன ரிபா என்று சொல்றோம். யஅகுலூன ரிபா என்றால் வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள். அப்போ ரிபாவை யாராவது சாப்பிட முடியுமா என்றால் இல்லை. அப்போ பணத்தை, காசை, தங்கத்தை, வெள்ளியை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ ஏன் குலூன் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? குலூன் என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இருக்கிறான் என்றால் அனில் இன்திஃபாஇ பிஹி, அதை கொண்டு பலனடைவதன் காரணமாக, அதை கொண்டு பலனடைவதன் காரணமாக அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை புழங்குகிறான். குலூன என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்னல் அக்ல ஹுவல் காலிபு ஃபில் மனாஃபிஇ, அப்போ அதை கொண்டு பயன் பெறுவது எதை? அந்த ரிபாவின் மூலம், அதுக்கு பயன் சொல்லக்கூடாது, பயன் பெறுறது. சரி, அதை கொண்டு அவனுடைய உலக பயன் நடக்குது. அப்போ இந்த இடத்துல சாப்பிடுவது என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஹுவல் காலிபு ஃபில் மனாஃபிஇ, அது பயனளித்தல் என்ற விஷயத்துல மிகைப்பான ஒரு பயன், மிக தெளிவான ஒரு பயன், ஒரு மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பயன் என்றால் உணவு, சாப்பிட்றது. அப்போ பயனளிப்பதில் முதலாவது சாப்பாடு விஷயம்தான் வர்றதுனால, அது காலிபா மிகைப்பா இருக்கிறதுனால அக்ல் என்ற வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இருக்கிறான். ஓ சவாவுன் ஃபி தாலிக்க, அந்த விஷயத்துல அல் முஅத்தி, வட்டி கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, வல் ஆஹித், அந்த வட்டி எடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி.
அப்ப கொடுக்கிறவன் எடுக்கிறவன் எல்லாருமே என்னது அதுல சமந்தான் சாப்பிடுற விஷயத்துல. அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் வட்டியை வாங்குபவன், கொடுப்பவன், வட்டியை பயன்படுத்துபவன் அனைவருமே இதற்குள் தான் அடங்குவார்கள். கௌலி ஜாபிர் ஃபில் ஹதீஸ் ஷரீஃப், ஹதீஸ்ல ஜாபிர் ரதியல்லாஹுடைய அறிவிப்பு வருவதை போன்று, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். ஆக்கிலர் ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன், மூக்கிலகு, மூக்கலகு என்பதா சொல்லலாம். சாப்பிட கொடுக்கிறவன், ரிபானா சாப்பிட கொடுக்கிறவன், சாப்பிட்றதுக்கு தானே கொடுக்குறான், இவன் வட்டி கொடுக்கவே தான் அதை சாப்பிட்றான். இப்போ காத்திபகு, அதை எழுதக்கூடியவன், ஓ ஷாஹிதேஹி, அந்த இரண்டு சாட்சிகள், ஒகாலஹும் சவா, எல்லாமே சமந்தான்னு சொன்னான். ஆக்கிலர் ரிபானா வட்டியை சாப்பிட்றவன், மூக்கிலுகுனா அதை சாப்பிட கொடுப்பவன். வட்டி அவன் ரூபாயை கொடுக்குறான், இவன் வாங்குறான், திருப்பி கொடுக்கும்போது வட்டியை கொடுக்குறான். அப்போ அந்த மூக்கில் சாப்பிட கொடுப்பவனே இதில் தான் சேருது. இப்போ காத்திபகு, அதை எழுதக்கூடியவன், இப்போ ஷாஹிதேஹி, அந்த ரெண்டையும் எனது ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ரெண்டு சாட்சிகள். வக்கால ஹும் சவா, ஹும் சவானா எல்லாருமே சமம் தான், இதில் எல்லாருமே இதில் சமம்தான், எல்லாருக்கும் தண்டனையும் சரி எல்லா விஷயங்களும் சமமாகத்தான் இருக்கு என்பதை இந்த இடத்துல ஹதீஸின் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லாம் சமந்தானா என்ன அர்த்தம்? சாப்பிடக்கூடியவனும் சாப்பிட கொடுக்குற, அதாவது சாப்பிடக்கூடியவனும் வட்டி வாங்குறவன், இன்னொருத்த வட்டிக்கு வாங்குறவன். அதாவது ஒருத்தன் வட்டி வியாபாரம் பண்ணி என்ன செய்யலாம், வட்டியை சேர்க்குறான், இன்னொருத்தன் கஷ்டத்தின் காரணமாக வட்டியை வாங்குறான்னா வட்டிக்கு வாங்குறான். இப்போ அவனும் சாப்பிட்றவனாக தான் இருப்பான். அப்போ இது என்ன அர்த்தம்? இதனுடைய கருத்து என்ன வரும்? கருத்து என்னத்தை சொல்லலாம்? எல்லாருமே சொன்னாங்கன்னா இந்த இடத்துல அதை கொண்டு விளக்கம் என்ன? சாப்பிட்றவன், சாப்பாடை கொடுக்குறவன், சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கிறவன், எல்லாத்தையுமே சொல்லப்படுது. இதுக்கு என்ன சொல்? ஹுவல் மூக்கில். அப்போ இந்த இடத்துல அவனுக்கு எச்சரிக்கையாக சொல்லுது, அவனுக்கு ஒரு எச்சரிக்கை, இப்படி செய்கிறது பெரும் தவறு, அதை தவிர்ந்து கொள் என்பதாக சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து சாப்பிட கொடுக்கறதும் அந்த இஷ்டில் தான் செய்யுது, இவன் கொடுக்கறதுனால தான் அவன் சாப்பிட்றான், ஆனால் அதையும் இதில் சேர்க்கப்படுது. சரி, அது சானியா, இது முதலாவது பயன் பார்த்துட்டோம், முதலாவது பிரயோஜனம் இதுங்கிறத பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து பிரயோஜனம், ரெண்டாவது பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, ஷப்பஹ தஆலா அல் முராபீன பில் மஸ்ரூஈன். முராபீன் ஆக்கிலி ரிபாவை பார்த்தோம், அதாவது அசலான பொருளை அதிகமாக எடுக்கிறவன். மூக்கில்னா வட்டிக்கு வாங்கி கொடுக்கும்போது வட்டியை சேர்த்து கொடுக்குறவன், அவனுக்கு தான் மூக்கில் என்று சொல்லப்படும், அவனுக்கு தான் மூக்கில் என்பதாக சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல அவனும் ஒரு விதத்தில் உதவியாக தான் இருக்கான், அதனால அவனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிச்சிருக்கிறாங்க என்பதாக வருது. இந்த இடத்துல அவனை சபிக்கிறது ஒரு எச்சரிக்கை, என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறத வாங்காம கழிக்கணும், வாங்கக்கூடாது என்பதை அவனை எச்சரிக்கைக்காக இந்த இடத்துல சொல்லப்படும். கடுமையான எச்சரிக்கை, கண்டிப்பு, அதை நீ செய்கிறது தவறு என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்றாங்க. அப்போ அடுத்து அல்லாஹ் தஆலா முராபின்னா வட்டி கொடுக்குறவங்கள ஒப்பிட்டு இருக்கான் பில் மஸ்ரூஇன், வட்டிக்கு வாங்குறவங்கள, அதாவது வட்டிக்கு வியாபாரம் பண்ணுறவங்கள அல்லாஹ் தஆலா, அதாவது காக்கா வலிப்பு வந்தவர்கள், வலிப்பு வந்தவர்கள், அடித்து வீழ்த்தப்பட்டவர்கள் என்பதாக சொல்ல. அல்லதீன எப்படிப்பட்டவங்க, தத்தஹப்பத்துஹுமு ஷைத்தான், ஷயாத்தீனும், ஷைத்தான்கள் எவரை வழிகெடுத்து விடுவார்களோ, ஷைத்தான்களுடைய தொடுதல் மூலமாக, ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலமாக எவர்கள் பித்தம் பிடித்து அலைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒப்பிடுகிறான். வட்டி கொடுக்குறவங்கள அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான் லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ் என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
அப்போ ஷைத்தான்கள் தொட்டு கிள்ளி விட்டு ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலம் தன்னைத்தானே அடித்து வீழ்த்தப்பட்டவர்களாக நடக்க முடியாம தள்ளாடி போகக்கூடிய அந்த மனிதர்களோட வட்டி கொடுக்குறவங்களோ ஒப்பிடும், வட்டி வியாபாரம் பண்றவங்களோ அல்லா ஒப்பிடும். உதாலிக்கு அது ஏன்னா அன்னல்லாஹ அஸ்ஸவஜல், உதாலிக்குன்னா அந்த தஹ்பீத் எதுக்காண்டி இவங்களோட ஒப்பிடுறான்னு சொன்னா, அல்லாஹு தலா அர்பா ஃபி புத்தூனிஹிம், அவளுடைய வயிற்றில் வளர்க்க ஆரம்பிச்சிடறான். மா அகலு மினர் ரிபா, வட்டியிலிருந்து எந்த ஒன்றை அவள் சாப்பிட்டார்களோ அதை அவளுடைய வயிற்றிலேயே அப்படியே எல்லாம் பெருசாக்குறான். அஸ்கலஹும், அதை அப்படி வெயிட் ஆக்கிறான். அப்படி அதிகமாக சாரு முஹப்பலீன், பித்து பிடிச்சவர்களாக அவங்க மாறிடுறாங்க. என் ஹலூன எஸ்குத்தூன், அப்படி தள்ளாடி எந்திக்கிறாங்க, எஸ்குத்தூன் விழுந்துடுறாங்க. எந்திரிக்க முடியல, எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க அந்த வட்டியினுடைய காசை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுடைய வயிறு பெருத்ததாக ஆகி வயிற்றுல எடை கூடி கூடி என்னது வயிறு ஒரு பானை போன்று ஒரு பெருந்தொப்பை போன்று ஆகிவிடுகிறது. இப்போ அந்த வயிறு மந்த புத்தி ஏற்பட்டு மந்த புத்தி, அப்போ என்ன மந்த புத்தி உள்ளவங்களா ஆயிடுறாங்க, எந்திக்கிறாங்க அப்படியே உட்காந்துடுறாங்க, விழுந்துடுறாங்க. கால சயீத் இப்னு ஜுபைர், சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தில்க அலாமத்து ஆக்கிலு ரிபா யௌமல் கியாமா, இந்த சொல்லப்படக்கூடிய அடையாளம் இருக்கிறதே, உலகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, உலகத்தில் நடக்கிறதோ இல்லையோ, மறுமையில் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. தில்க, அது அலாமத்துல் ஆக்கிலி ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவனுடைய அடையாளமாக இருக்கிறது. யௌமல் கியாமா, மறுமை நாளிலே வட்டியை உண்பவன், வட்டியை தின்பவன், வட்டியை சாப்பிட்டவனுக்குரிய அடையாளம். மறுமை நாளில் அவன் எப்படி வருவான்? வயிறு பெருத்த நிலையில, வயிறு தடித்த நிலையில மறுமையில் வருவான். வயிறு பெருத்த நிலையில மறுமையில் வருவான் என்பதை இங்க நம்ம ஹதீஸ்ல சொல்லப்படுது. வயிறு பொழைச்ச நிலையில மறுமையில வருவான். இதுதான் இங்க சொல்லப்படுது. மறுமையில் வரும்போது அவனுடைய வயிறு எப்படி இருக்கும்? வயிறு படைச்சிட்டு இருக்கும். சாப்பிட்டதுலாம் என்னது இங்க மறுமையில் வரும்போது ஒன்று அந்த தின்னு 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 வயிறு பெருத்த நிலையில வருவான். அதுதான் அங்கே சொல்லப்படுது. நபிசல்லாஸ்ல அவங்க மேராஜுக்கு போயிருக்கும்போது பார்த்தாங்க, அந்த வயிறு எல்லாம் தடியா இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்தாங்க. அப்போ யாருன்னு கேட்கும்போது இவங்க வட்டியை சாப்பிடக்கூடியவங்க, அவங்க வட்டியை சாப்பிட்டவர்கள் என்பதாக சொல்லப்படும். மறுமையில் அந்த நிலையில தான் வருவாங்க, மறுமையில அந்த நிலையில தான் வருவாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அவங்க ஒரு மனிதரை பார்த்தார்கள், இரத்தத்துடைய நதியில மூழ்கி கொண்டிருக்கிறான். எப்பெல்லாம் வெளியே வர நினைக்கிறானோ, கடல் ஓரத்தில் நதி ஓரத்தில் ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டு அவன் மண்டையை உடைக்கிறாரு. அவர் கையில ஒரு கல் இருக்கு, அதை கொண்டு அவன் மண்டையை உடைச்சி சுக்குநூக்கிறாரு. அப்போ அவனை பற்றி கேட்கும்போது இவன் தான் வட்டியை சாப்பிட்டு என்பதாக சொல்லப்படுது. அப்போ அதே மாதிரி வயிறு தடித்த நிலையில ஒருத்தர் இருப்பான், அவனும் வட்டியை சாப்பிட்டு என்பதாக வருது. சரி, அது சாலி சத்து. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யக்கூலு ஷஹீதுல் இஸ்லாம், ஷஹீதுல் இஸ்லாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சையீது குத்துபி அலைஹி ரஹ்மா, சையீத் குத்துப், இவங்க திலாலுல் குர்ஆன் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. ஃபீ திலாலில் குர்ஆன், இந்த அஹ்லி இந்த ஹாதியில் ஆயா, இந்த ஆயத்தின் இடத்துல ஹஜ்ரத் சையத் குத்துப் ரஹமத்துல்லாஹி அவங்க ஒரு விளக்கு எழுதியிருக்கிறாங்க. லா யக்கூமூன இல்லா கமா யக்கூமுல்லதி எத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், அவர்கள் எழமாட்டார்கள் இல்லா கமா யக்கூமுல்லதி, எப்படி யாருடைய வயித்தை யாரை ஷைத்தான் தொட்டு நாசமாக்கி விடுகிறானோ அப்படிப்பட்டவர்களை போன்றே தவிர அவர்கள் எழமாட்டார்கள் என்பதாக வருது. மா நஸ்ஸஹு, எந்த ஒன்று இது, யா இன்னஹல் ஹம்லத்துல் முஃப்ஸிஅதி வ தஸ்வீருல் முரகபி, இன்னஹா, இது ஹம்லத்துல் முஃப்ஸிஅதி, ஒரு திருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை, திருக்க வைக்கக்கூடிய ஒரு தோற்றம், ஹம்லத் ஒரு சுமை, தஸ்வீரில் முரஇப் அப்படின்னா என்னது, பயமுறுத்தாட்டக்கூடிய, முரஅப்னு சொல்லலாம், பயமுறுத்தாட்டப்படக்கூடிய இல்லை பயமுறுத்தாட்டக்கூடிய, முஃப்ஸியாத்தி முரகிபி, இப்போ ஒரு அதாவது திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுமை. இன்னும்
பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோற்றம். ஒமாக்கான அன்ன தஹதீத ஒமாக்கான எந்தொன்றாயின் ஐ தஹதீதுன் மாணவியுன், ஒரு கருத்து ரீதியான ஒரு எச்சரிக்கை, தண்டனை, ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டிப்பு. தஹதீதுனா வாக்கு, கடுமையான கண்டிப்பு, தண்டனை, எச்சரிக்கை. இது இல்லா கமா யக்கும் உள்ளது இத்த ஹப்பத்து ஷைத்தான் மிளஸ் என்பது கடுமையான ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எபுலுக இலல் ஹிஸ்ஸி, ஹிஸ்ஸின் பக்கம் போய் சென்றடைவதற்காக, அதாவது அவங்களுடைய உணர்வுகளில் போய் அது தொடணும். மா தப்லுஹு ஹாதிஹி சூரத்தில் ஹையத்தில் முஜஸ்ஸமதி, மா தப்லுஹு எந்த ஒன்று அதை அடைகிறதோ, ஹாதிஹி சூரத்தில் ஹையத்தில் முஜஸ்ஸமதி, இந்த தோற்றமுள்ள, இந்த உருவமுள்ள ஒரு ஒரு உயிருள்ள ஒரு உடல், உயிருள்ள ஒரு உடல், மா தப்லுஹு எந்த ஒன்று அதை அடைகிறதோ, ஹாதிஹி சூரத்து இந்த சூரத்து இருக்குது அல்ல ஹையத்தில் முஜஸ்ஸமதி, ஒரு தோற்றமுள்ள ஒரு உயிரிழப்பை அடைவதற்காக வேண்டி, அடைச்சதற்காக வேண்டி இந்த ஹிஸ்ஸின் பக்கம் தூண்டப்படுகிறது. யோபுலுக்கு அதை அடைவதற்கு ஹிஸ்ஸி, அந்த உணர்வின் பக்கம், மா தப்லு ஹாதி சூரத்துல் ஹையத்துல் முஜஸ்ஸமத்து, இந்த தோற்றமுள்ள இந்த உயிருள்ள இந்த தோற்றமுள்ள இந்த விஷயம் எந்த ஒன்றை அடைகிறதோ அதற்காக வேண்டி. சூரத்துல் மம்சூஸில் மஸ்ரூ, அதாவது மம்சூஸ் தொடப்பட்ட அந்த தோற்றம், அல் மஸ்ரூ அடித்து வீழ்த்தப்பட்ட தொடப்பட்ட அந்த தோற்றத்தை அடைவதற்காக வேண்டி. ஆதி சூரத்துல் ஹையத்தில் முஜஸ்ஸமதி, இந்த உயிருள்ள இந்த உடல் கொண்ட தோற்றம் இருக்கிறது, அடைவதற்காக வேண்டி சூரத்துல் மம்சூஸில் மஸ்ரூஇ, அதாவது அடித்து வீழ்த்தப்பட்ட, தொடப்பட்டு ஷைத்தானால் தீண்டப்பட்டு அடித்து வீழ்த்தப்பட்ட தள்ளாடப்பட்ட ஒரு வலிப்பு ஏற்பட்ட ஒரு மனிதனுடைய தோற்றத்தை அடைவதற்காக வேண்டி இந்த விஷயத்தை சொல்லப்படுது. வலக்கது மலத் முஅலமத் தஃபாசீர், தஃசீர்களில் பெரிய ஒரு சில விஷயங்கள் கடந்துருச்சு. அலா அன்னல் மக்சூத பில் கியாமி ஃபி ஹாதிஹி சூரத்தில் முஃப்சியாத்தி, திரிக்கிறக்கூடிய இந்த தோற்றத்தில் சொல்வதை கொண்டு நோக்கம் என்ன அப்படின்னா, ஓல் கியாமு யோமல் பாஸ், மறுமை நாளில் கியாமத்துடைய அந்த விஷயம். ஓல் கியாமு யோமல் பாஸ், மறுமை நாளில் எந்திரிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசப்படுது. வலாக்கினஹா என்றாலும், ஃபீமா நரா நம்ம பார்க்கறது, வாக்கியத்தின் ஃபிஹாதிஹில் ஆர்லி ஐதன், இந்த பூமியிலையும் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அலல் பஷரியத்தில் லால்லத்தி, வழிகட்ட கூட்டத்தினுடைய, வழிகட்ட அந்த மனித சமுதாயத்தின் மீது ஒரு தோற்றத்தை, ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அல்லத்தி தஹப்பத்து கல் மம்சூசி ஃபி ஹுக்மி நிலாமி ரிபுவி, அதாவது இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்குறோம், மனித நிலத்தில் வழிகட்ட மனித சமுதாயத்தில் இந்த ஒரு தோற்றத்தையும் பார்க்கணும். எப்படிப்பட்டவங்க? ஷைத்தானுடைய, அதாவது இந்த வட்டியினுடைய அமைப்பின் சட்டத்தில் ஒரு ஷைத்தான் தொடப்பட்ட ஒரு பித்து பிடிச்ச மனிதனை போன்ற ஒரு நிலையை இங்கு நம்ம பார்க்குறோம். இன்னல் ஆலம் அல்லதி நஈஷு ஃபீஹில் யௌம், இன்று நாம் ஆளக்கூடிய உலகம் இருக்கிறதே, ஹுவ ஆலமுல் கலகி வல் இல்திராபி வல் ஹவுஃபி வல் அம்ராதில் அசபியத்தி வல் நஃப்சியத்தி. அப்போ இது திடுக்கத்துடைய உலகமாக இருக்கிறது. இல்திராப்னா பதட்டத்துடைய உலகமாக இருக்கிறது. ஹவுஃப் பயத்துடைய உலகமாக இருக்கிறது. நோய்களின் உலகமாக இருக்குது. என்ன நோய்? அம்ரால் அசபியத்தி இனவெறி, நப்சியத்தி சுயவெறி, இனவெறியும் இன்னும் சுயநலம் நிறைந்த சுயநலம், இன்னும் இனவெறி நிறைந்த நோயினால் நிரப்பப்பட்ட ஒரு உலகமாக இது இருக்கிறது. வதாலிக்கால ரகமி, அதோடு சேர்த்து மின்குல்லிமா பலகத்துஹுல் ஹலாரத்து, எந்த ஒன்று அடைந்திரோ, நாகரிகம் எந்த ஒன்றையெல்லாம் அடைஞ்சிருக்குதோ, அல் மாத்தியா அடிப்படை நாகரிகம், வள ரகமி மின்குல்லி மலாஹிரி ரஹாயி அல் மாத்தி, அதே மாதிரி ரொம்ப அந்த ஆடம்பரத்தினுடைய வெளிப்பாடு எதையெல்லாம் அடங்கி இருக்கிறதோ, சும்ம ஹுவ, அப்போ நாளைக்கு இதெல்லாம் அலர் ரகமி மின்குல்லி மா பலகத்துல் ஹலாரத்தில் மாத்தியத்தி வளர் ரகமி மின்குல்லி மலாஹிர் ரஹாயில் மாத்தி. அப்போ மாத்தியான இந்த கலாச்சாரம் எந்த ஒன்றை அடைந்திருக்குதோ அதனாலும் அதன் மீதும் இன்னும் இருந்தபோது அதுவாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ ரகமி மின்குலி மதாஹிர் ரஹாயில் மாத்தி, அதாவது மாத்தியான அடிப்படையான அந்த இன்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றாக இருந்தாலும் சரி, சும்ம ஹுவ ஆலமுல் ஹரூபி ஷாமிலத்தி, இந்த உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் இருக்கிறதே, இது பதட்டமும் திடுக்கமும்
அதே மாதிரி பயமும் இனவெறியினும் சுயநலவெறியும் நிறைந்த நோயினால் நிரம்பி இருக்கிறது. இப்போ தாலிக்கு அலர் ரகுமி இந்த சிக்கல்லாம் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ தாலிக்க இதெல்லாம் எப்படி இருக்குது? அலர் ரகுமி மின் குள்ளி மா பலகத்துல் ஹலாரத்துல் மாத்தியத்து, அதாவது அடிப்படை கலாச்சாரங்கள் எந்த ஒன்றை எட்டியிருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் இருந்த போதிலும், அடிப்படை கலாச்சாரம் என்பது ஒவ்வொன்றும் என்னது இருக்குது. அடிப்படை கலாச்சாரம் எல்லா விஷயத்திலையும் உள்ள நுழைஞ்சிருந்த போதிலும் இந்த நிலை இருக்கு. வாலர் ரகமி மின்குள்ளி மதாஹிரி ரஹாயில் மாத்தி, இந்த அடிப்படை அந்த விசாலம், இன்பத்தினுடைய சுகத்தினுடைய அடிப்படை, அந்த அடிப்படையான அந்த விசாலத்தினுடைய அந்த அந்த சுகத்தினுடைய வெளிப்பாடுகள், அந்த என்ன சொல்ற அந்த வசதியினுடைய வெளிப்பாடுகள் எல்லாத்துலயும் இருந்த போதிலும் இந்த நிலை இருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு உலகத்துடைய முன்னேற்றம்ங்கிறது எல்லா விதமான ஏற்பாடுகளும் மக்கள்கிட்ட இருக்குது. எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான அந்த சொகுசுகளும் இதனுடைய வெளிப்பாடுகள் இருக்குது. கலாச்சாரத்தினுடைய அடிப்படை கலாச்சாரம் இருக்குது. எல்லாம் இருந்தும் கூட இப்படிப்பட்ட நோய் இருந்துட்டு தான் இருக்கு மக்கள்கிட்ட. இவ்வளோ இருந்துட்டு கூட, அதாவது இந்த என்ன சொல்றது, நல்ல காசு இருந்துட்டு நினைச்சிடான் கஞ்சத்தனம் தான் பண்ணுறான். செழிப்பு இருக்குது, காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் அப்படி இருந்தும் கஞ்சத்தனம் தான் வச்சுக்கிட்டே நினைச்சிடலாம் இந்த மாதிரி. அப்போ இவ்வளோ இதுலைக்கு இருந்து முன்னேற்றம் இருந்தும் கூட இந்த நோய்கள் எல்லாம் அப்படியே தான் இருந்துட்டு. சும்மஹுவ அடுத்து இது பார்த்தோன்னா ஆலமுல் ஹுரூபி ஷாமிலத்தி, அதாவது ஒரு கடுமையான போரினுடைய உலகமாக இருக்கிறது. தஹதீதி தாயிமி, நிரந்தர எச்சரிக்கை, நிரந்தர பயத்தின் உடைய ஒரு பூமியாக இருக்கு. பில் ஹுரூபில் மபீதத்தி, நிரந்தரமான போரை கொண்டு நிரந்தர பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர் உலகமாக இருக்கிறது. ஹர்பில் அசாபி, இனவெறி, இனப்போர், இல்திராபாத், அதாவது திருக்கத்தினுடைய பதத்தினுடைய போர், அல்லத்தி லா தன்கத்தியு ஹுனா வஹுனாக், இங்கும் அங்கும் கட்டாகாத, இங்கும் அங்கும் என்ன செய்யாது, துண்டிக்காத ஒரு போர்கள் நிறைந்த உலகமாக, இனவெறி பிடித்த போர் நிறைந்த உலகமாக இருக்கிறது. வஹாதார யுன் ஹசனுன், இது அழகான ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, நாலாவதா அப்ப இவங்க சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றது மூலம் இந்த உடல் இருக்குத, இந்த உயிருள்ள இந்த உடலுடைய தோற்றம் வந்து ஒரு அடித்து வீழ்த்தப்பட்ட ஒரு தள்ளாடி நடக்கக்கூடிய ஷைத்தான் மூலம் தூண்டப்பட்டு ஷைத்தானுடைய அந்த தொடுதல்னால ஏற்பட்டு அந்த உடலே சிதைஞ்ச அந்த அடித்து வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைக்குரிய உடலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இந்த பூமி எப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு வட்டியினுடைய மேம்போக்கு முழுமையாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. இந்த உலகம் வந்து ஒரு பதட்டத்துடைய, அதாவது எல்லா விதமான ஏற்பாடுகளும் அடிப்படை கலாச்சாரங்கள் இன்னும் தேவையான அந்த வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு நெருக்கடியான பயத்தினுடைய இந்த இனவெறியினுடைய நோயில தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது வந்து எந்த நேரமும் போர் பயம் ஏற்படக்கூடிய உலகமாக இருக்கு. ராபியத்து நாலாவது, அஹ்ரஜல் புகாரியு, புகாரத்தில் அவங்க வெளியே அறிவிக்கிறாங்க, நபி ஹுரேத் ரலியல்லாஹு அபூர்தான் வந்து அண்ணன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இஸ்லாம் சொன்னாங்க, கான ரஜுலுன் யுதாயினுன் நாஸ், மக்கள்ல ஒரு மனிதர் இருந்தார், அவர் மக்களுக்கு நல்லா கடன் கொடுத்து கொண்டு இருந்தார். ஃபக்கான யக்கூலு லி ஃபத்தாஹு, அவர் தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய மனிதனுக்கு சொல்லுவார், வேலை பார்க்கக்கூடிய மனிதனுக்கு அவர் சொல்லுவார், இதா அத்தைத்த இதா அத்தைத்த முஅசிரன், நீ வந்து ஒரு முஅசிரை பார்த்தால், ஒரு முஅசிரை பார்த்தால், முஅசிரை பார்த்தால்னா ஒரு கஷ்டப்படக்கூடியவனை, ஒரு சிரமத்தில் இருக்கவனை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா என்ன செய், ஃபத்தஜாவஸ் அன்ஹு, அவனை வந்து என்ன செய், அவனை மன்னிச்சு விட்டுரு, அவனை கண்டுக்கிறா, சரி போயிட்டு போறான்னு விட்டுரு. ஏன்னா அவன் கஷ்டத்தில் இருக்கான், சிரமத்தில் இருக்கான், அவன் காசு தர முடியாத நிலையில் இருக்கான், அவனை சிரமப்படுத்தி அவனை வந்து வற்புறுத்தாது. ஏன்னா அல்லாஹு தாலா ஐயத்தை ஜாவஸான்னா, நம்மை விட்டும் இந்த விஷயங்களை மன்னிக்கக்கூடும், அல்லாஹ் நம்மளை விட்டும் இந்த விஷயங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்படி செஞ்சோன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். வலக்கி அல்லாஹ் அவர் சந்திச்சார், இந்த மனிதன் இறந்து போன ஃபத்த ஜாவஸான், அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செஞ்சார், அவரு மன்னிச்சாரு, அவர் கஷ்டப்படுறவனை, நெருக்கடி இருக்கவனை மன்னிச்சு விட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவரே என்ன செஞ்சான், மன்னித்து விட்டான். இது அல்லாஹ்வுடைய பெரிய விசாலமான நிறைந்த குணமாக இருக்குது.
அப்போ இதில் வட்டியினுடைய மூலமாக ஏற்படக்கூடிய தீம்புகள், தீமைகள், அதனுடைய ஆபத்துகளை எல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் பெரும் பெரும் ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் உலகத்திலேயும் மறுமையிலையும் என்பதாக அல்லாஹு தஆலா பகிரங்கமான அறிவிப்பு செஞ்சுட்டான். அதனால நாம் இந்த வட்டியினுடைய எல்லா ரீதியான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உணவு, ஹலாலான ஏற்பாடுகளின் மூலம் நம் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.